Friends, I got my hands on something to kick, to practice this kick. Instead of kicking on myself, I found some target, some soft target that I could kick on. சும்மா வெறும் காலில் கையவே உதச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக எதையாவது ஒன்று உதைக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு அட்டைப்பெட்டி. இட் இஸ் ஜஸ்ட் ஏ கார்ட்போர்ட் பாக்ஸ். ஒரு அட்டைப்பெட்டி எடுத்தேன். இதில் உதைக்கிறது சத்தம் நல்லா கேட்கும் பாருங்கள். சத்தம் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. ஏதோ ஒரு டார்கெட் ப்ராக்டிஸ் மாதிரி, ஒரு இது மாதிரி பஞ்சிங் பேக் மாதிரி, ஜஸ்ட் லைக் ஏ பஞ்சிங் பேக். நவ் ஐ எம் டூயிங் திஸ் கிக் ப்ராக்டிஸ் வித் more number of sets and more intensity and more range. Even you can very easily see how high I am kicking and how fast I am doing more sets. I filmed only for these 5 or 6 or 7 sets for the camera, but I did more number of sets. You can see I am kicking a bit less height with the left leg, so I compensate by doing more repetitions. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உதை வந்து நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்கிறது உங்களுக்கு தெரியும். ரொம்ப வேகமாகவும் உதைக்கிறேன், அதே சமயம் வந்து ரொம்ப உயரத்துலையும் உதைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த உதை ரொம்ப வேகமாக போகும், ரொம்ப வேகமாகவும் வருது, ரொம்ப உயரமாகவும் வருது. வலது கையை விட, வலது காலை விட எல்லாருக்கும் இடது கால் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் என்னன்னா, இடது காலில் செய்கிறப்போ ஒரு 2 நம்பர் கூட போடுவேன். வலது கால் தூக்குறளவு இடது கால் தூக்கம் வராதுன்னு தெரியும். அதனால் என்ன ஆகும்னா, இங்கே பாருங்கள், வலது கால் இது, இடது கால் தூக்கம் வராதுங்கிறனால நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இடது காலில் எப்பவும் ஒரு 2 நம்பர் கூட போடுவேன். Since we always have, most people have weak left limbs, I compensate by doing more number of repetitions with the left leg. But this is one exercise I guarantee that will burn your fat away. I already made videos on this one particular exercise. I have felt the difference. You see how fast and how hard I am kicking. I have improved my reach, strength and speed. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வேகமாக உதைப்பேன். அப்போ இருந்த ஒரு மாதத்துக்கு முன்னால் இருந்ததை விட இப்போ வந்து ரொம்ப வேகமாக உதைப்பேன். இது வந்து இந்த கொழுப்பை நல்லா கரைக்குது, எனக்கு தெரியுது நல்லாவே. இது வந்து கொழுப்பை நல்லா கரைக்குது. ஓரளவுக்கு நமக்கு ஒரு தன்னம்பிக்கையும் வருது. இந்த உதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு தன்னம்பிக்கையும் வருது. உடம்பு ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக நமக்கு மூவ் பண்ணும் அப்படிங்கிறது. Since this is a type of martial arts exercise that we do fast, we get some type of content and contentness and also some confidence. You can see how high I am kicking. Sorry. Friends, in the meantime, please subscribe to my YouTube channel. Please watch all my videos. Please comment in the comment section below. In the description below, those are my affiliate links. There are products on health, wealth, fitness, money making and personality development and so on. Those are my affiliate products. If you buy from some of those links, you will be getting a good product. I will also be making a small amount of affiliate commission. Even if I can make just 4 or 5 sales every day, it will be very helpful to me. நண்பர்களே, இந்த பயிற்சி வந்து நல்ல பயிற்சி. இதெல்லாம் கரைச்சிருது, கொழுப்பெல்லாம் நல்லா எனக்கே தெரியுது, நல்ல வித்தியாசம் எனக்கே தெரியுது. ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஃபிட் ஆகிறது தெரியுது, நல்லா டைட்டாக இது ட்ரெஸ்ஸெல்லாம் தொலைதொலையாக தெரியுது. அதே சமயம் ஒரு தன்னம்பிக்கை வருது. இந்த உதச்சி பழகிறதுனால மனசுலையும் உடம்புலையும் ஒரு தன்னம்பிக்கை வருது. கொழுப்பை கரைக்குது, ஸ்பீடு வர்றதுனால ஒரு தன்னம்பிக்கை வருது. நண்பர்களே, என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா வீடியோவையும் பாருங்கள், கமெண்ட் கீழே சொல்லுங்கள். அப்புறம் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிறைய லிங்க்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் விற்கிற அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ், நான் விற்கிற பொருட்கள். நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த பொருளும் கிடைக்கும், எனக்கு கொஞ்சம் சின்ன வருமானமும் வரும். ஓப்பனாக சொல்கிறேன், நான் இதாகவே சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 5 சேல்ஸ் ஆனாலும் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், ரொம்ப உதவியாக இருக்கும். தயவு செய்து அந்த லிங்க்கெல்லாம் பாருங்கள் நண்பர்களே. இந்த பயிற்சி இப்போ நான் செய்கிறது வந்து கொஞ்சம் முன்னேறின பயிற்சி. முதல் நாள் எல்லாராலையும் இப்படி இந்த உதவியை பண்ணியிருந்த இவ்வளோ தூரம் காலை தூக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படணும். இது நான் கிட்டத்தட்ட 3 மாதம் 4 ஒரு வருஷத்துக்கு முன்னாலே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும். அப்புறம் அந்த வீடு இடிஞ்சு போனதுக்கு செய்கிறத விட்டுட்டேன். இப்போ கடந்த ஒரு மாதமாக ரொம்ப வெறி எடுத்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த லெவல் வரதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் வர முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வர முடியும். நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், இன்னும் காலை இன்னும் உயரம் தூக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். Friends, this level of height
No one can kick on the first day. It takes a lot of time, practice and consistency. Still I am aiming to improve the height of increase the height of my kick. I am doing as much as I can. This is not like everyone can do this on the first day. I picked up something to kick. A old fan blade, a cardboard cover holding the fan blade. You can say I am holding this in my hand like this when kicking. பழைய ஃபேன் பிளேடோட இது வீடு இடிஞ்சு போனப்போ இந்த இதை மாட்டிக்கன்னு சொல்லி ராஜு கொடுத்தா அந்த அட்டை இருந்துச்சு, வெளி ரூமில் மாட்டியிருக்கும். This entire ceiling fan set was given to me by Rajukumar when the house collapsed. During reconstruction, Rajukumar gave me this, saying this entire ceiling fan set is lying waste in his house. So the empty cardboard box, I get some satisfaction when I hear the sound of my leg kicking that cardboard box, just like a punching bag. சும்மா ஒரு பஞ்சிங் பேக் மாதிரி நம்ம கிக்கிறதுக்கு, நம்ம உதைக்கிறதுக்கு ஒரு திருப்தி வேணும் அப்படின்னு சொல்லி இதை வச்சு பண்ணேன். இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதை கையில் பிடிச்சிக்கிட்டே கிக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. I find it difficult to hold this in my hand and kick like this. So on the next set, I did something different. I inserted my palm into that cover, that cardboard cover. இந்த பாருங்க, கவருக்குள்ளே கையை விட்டுட்டேன், கை நல்லா வெறப்பாக பிடிச்சிருச்சு அது. So I could kick with some ease. You see, I have inserted my entire palm into that that cardboard box. I don't know how long that box will hold for an exercise like this, but still something is better than nothing. இது எத்தனை நாள் தாங்கும்னு தெரியல, ஆனால் இந்த பயிற்சி ஒரு ரொம்ப அருமையான பயிற்சி. I can certify this is a very nice exercise, but it takes a lot of practice and effort to come to this level. நல்ல பயிற்சி தான், ஆனால் எல்லாரும் செஞ்சிட முடியாது. இந்த அளவுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். இன்றைக்கி எனக்கு பொறுமையாக செஞ்சு தினமும் செஞ்சாலே செய்யலாம். நான் இன்னும் உயரமாக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ ஏன் போட்டேன்னா, அடுத்த தடவை இந்த வீடியோ போடுறப்ப இன்னும் ஒரு அரை அடியாவது கூட உதைக்கணும். மிக்க நன்றி நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச்.